வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு கிரியேட் வெப்சைட் யூஸிங் பைத்தான். ஸோ பைத்தான் வச்சு எப்படி வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறது அப்படின்ற வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ அதை நான் சில கண்டென்ட்டாக பிரிச்சுருக்கிறேன். என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் பைத்தானோட இன்ட்ரொடக்ஷன். ஸோ பைத்தான் யார் கண்டுபிடிச்சது, எப்போ ஃபேமஸ் ஆனது, ஸோ அதோட டொமைன் என்ன, பைத்தான் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம எந்த டொமைன் சூஸ் பண்ண போகிறோம், ஸோ அதில் என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ண போகிறோம், ஸோ அந்த மாதிரி உள்ள டீட்டெயில்ஸை பைத்தான் இன்ட்ரொடக்ஷனில் பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் பைத்தான் இன்ஸ்டாலேஷன் வீடியோ பற்றி பார்க்குறோம். இப்போ பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ நம்மளுக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணணும், ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த ஐடி யூஸ் பண்ண போகிறோம், ஸோ அப்படின்னு சொல்லி பைத்தான் இன்ஸ்டாலேஷன் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அடுத்து பைத்தான் பேசிக் வீடியோ. ஸோ அந்த பைத்தான் பேசிக்கில் ஸோ எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் சரி, நம்ம ஒரு கேம் ரெடி பண்ணுறதாலும் சரி, ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸாலும் சரி, அந்த லாங்குவேஜ் பற்றி ஒரு பேசிக் தெரிஞ்சாலும். ஸோ அதனால் நான் பைத்தானோட பேசிக்ஸை ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன். எப்படின்னா எப்படி பிரிண்ட் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறது, எந்த எக்ஸ்டென்ஷனில் நம்ம ஃபைலை யூஸ் க்ரியேட் பண்ணணும், நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபாருக்கு என்ன சின்டாக்ஸு, ஒயிலுக்கு என்ன சின்டாக்ஸு அப்படின்னு சொல்லி பைத்தான் பேசிக்காக வீடியோவில் பார்க்குறோம். ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு ப்ராஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறது, ஸோ எப்படி டேட்டா பேஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணுறது, ஸோ அப்படின்ற அந்த வெப்சைட் அந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம். ஸோ அடுத்து django tutorial. ஸோ இதில் தான் tutorial 1 tutorial 2ன்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சுருப்பேன். ஸோ ஒரு djangoவில் என்னென்ன இருக்குது, ஸோ எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, ஸோ என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது, ஸோ அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே நம்ம django tutorial பார்ப்போம். ஸோ கடைசியாக என்னென்னா ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது, ஸோ எந்த இடத்துல ஹோஸ்ட் பண்ணுறது, ஸோ நம்ம புது டொமைன் எப்படி வாங்குறது, டொமைன் பண்ணி அந்த டொமைனை நான் எப்படி என்னோடய ஹோஸ்டிங்கில் ஆட் பண்ணுறது, ஸோ அப்படின்றது எல்லாமே அந்த ஹோஸ்டிங்கோட இதில் பார்த்துருவோம். ஸோ இதான் நம்மளோட வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதோட கண்டென்ட்.